ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பியோர் ரெக்வஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், இந்த கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு அழகான காலேஜ் வேன். அதில் உள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்க சீட்டில் உட்காந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம டீவும் ஜிமினும். நம்ம டீ அழகாக அந்த ஜன்னலோரமாக உட்காந்துட்டு நம்ம ஜிமின் கூட ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு பேக் சீட்டில் இருக்கிறது நம்ம ஜங்குக்கும் நம்ம இவங்கேயும் உட்காந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே எங்கே போயிட்டுருக்காங்கன்னா ஒரு காலேஜ் ட்ரிப். அதாவது அவங்க காலேஜில் ஒரு ட்ரிப் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் எங்கன்னா அந்த ஊர்லேயே இருக்கிறதுல ரொம்பவும் கொஞ்சம் உயரமான மலை. அந்த மலைக்கு மேலே இருக்கிற ரொம்பவும் பழமையான ஒரு அழகான ஒரு காலேஜ். அந்த காலேஜுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி அது இப்போது கரண்ட்டாக போயிட்டுருக்கிற காலேஜ் கிடையாது. அதை க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி ஆக்கி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவங்க தங்க போகிறாங்க. இப்போது இவங்க எல்லாருமே அப்படியே போயிட்டுருக்கா நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேன் ஒரு உயரமான இடத்துக்கு போக போக இடமே ரொம்பவும் சில்லுன்னு நல்லா ஃபாகியாக ஆரம்பிக்குது. நம்ம டே என்ன பண்ணுறாருனா அது அந்த விண்டோவில் லைட்டாக இது பண்ணிவிட்டு அதில் பொம்மைலாம் வரைய ஆரம்பிக்கிறாரு. அந்தளவுக்கு ஃபாகியாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. நம்ம ஜிமின் அப்புறம் நம்ம டே 2 பேருமா பேசி சிரிச்சுக்கிட்டு வரும்போது நம்ம டே என்ன பண்ணுறாருனா அந்த ஜன்னல் சைடு பார்த்து வரைஞ்சிக்கிட்டே கொஞ்சம் அப்படியே அந்த ஜன்னல் சைடே டிஸ்ட்ராக்ட் ஆகி வந்துட்டுருக்கா. நம்ம டே ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. லைக் அது பார்க்குறதுக்கு யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒயிட் கலர் ஷர்ட், கழுத்தில் இந்த போ மாதிரி ஒரு டை இருக்குது. கீழே ஒரு நேவி ப்ளூ கலர் பாவாடை, ஸ்கர்ட் லைட்டாக கரெக்டாக அந்த நீ கிட்ட வர மாதிரி ஒரு ஸ்கர்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ரெட்டை சடை போட்டிருக்காங்க. ஆனால் ஃபேஸ் தெரியல. ஃபேஸ் ஃபுல்லாக ஃபாகால் மறையப்பட்டிருக்கு. ஸோ அப்படியே நம்ம டே அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்க. டக்குன்னு நம்ம ஜிமின் கூப்பிடுறாரு. ஜிமின் கிட்ட பேசிட்டு திரும்ப எப்படிக்கா திரும்பும்போது அந்த இடத்துல அந்த நின்றுட்டு இருந்த பர்சன் இல்லை. அப்போ என்னவா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்ட யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. பட் பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுடுறாரு. இப்போ அப்படியே அந்த வேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்துக்கு போக ஆரம்பிக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குளிரவே ஆரம்பிக்குது. இப்போது அந்த வேனில் உள்ள ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு எழுந்திரிச்சு நின்றுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் எல்லோரும் அமைதியாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே, இப்போ என்னென்னா நம்ம இப்போ போக போகிற பில்டிங் ரொம்பவும் பழசு. ஸோ எதையுமே தொடக்கூடாது. இன்னொன்று, இந்த இடம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எல்லாருமே ஜாக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், அந்த ஜாக்கெட்ஸை யாருமே ரிமூவ் பண்ணக்கூடாது, ஓகேவா? உங்கள் ரூமில் ஹீட்டர் இருக்கும், அங்கே உங்களுக்கு ஜாக்கெட்ஸ் தேவைப்படாது. அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் ரூமை விட்டோ இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டோ இல்லைனா இப்போ நம்ம போக போகிற அந்த பில்டிங்கை விட்டோ யாருமே சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்னிங்ஸை சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜிமினை காட்டுறாங்க. அவர் ஃபோனில் என்ன பண்ணுறாருனா அந்த பில்டிங்கை பற்றி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் போக, பட் கூகுளே சுற்றுது. அதாவது அந்த இடத்துல சுத்தமாக டவர் இல்லை. இப்போ நம்ம ஜிமின் தான் ப்ரொஃபஸர் கிட்ட, சார் டவர் இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் வைஃபையாவது இருக்குமா? இங்கே இன்டர்நெட்டே வேலை செய்யாதுப்பா, ஓகே? எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணுறது தான், டிவி ஃபோன் சொல்லிட்டு எதுவுமே இருக்காதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜிமின் அங்கே இருக்கவங்கள உண்மையில மனுஷங்க தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அதிகமாக ஃபோனே தேவைப்படாது. அவர் எப்போவுமே இந்த நேச்சர் அப்படியே இந்த இயற்கை அதெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கிறது தான் நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிக்கும்.
ஸோ அதனால் அவர் அதிகமாக ஃபோனு நோண்ட மாட்டார், அவருக்கு அது பிரச்சனையும் கிடையாது இல்லையா. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக அந்த பில்டிங் கிட்டே வந்துடுறாங்க. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா இறங்கின வேகத்துக்கு ஒரு டைரக்ஷனில் ஓடுறாரு. ப்ரொஃபஸர் நம்ம ஜிமினை பார்த்துட்டு, டேய் அங்கே எங்கடா ஓடுற சார், கிளைமேட்டை பார்த்தீங்கல்ல எவ்வளோ சில்லுன்னு இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ரெஸ்ட் ரூமுக்கு தான் சார் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கத்த. இப்போ உடனே அதுக்கு அந்த ப்ரொஃபஸர், டேய் உள்ள ரெஸ்ட் ரூம் எதுனா இருக்கும் யூஸ் பண்ணுறா, அதை யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சைடில் அந்த பில்டிங்க்கு கொஞ்சம் அந்த பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ப்ரொஃபஸர் தான், டேய் யாராவது அவன் கூட போங்கடா அப்படின்னு சொல்ல நம்ம பின்னாடியே ஓடுறாரு நம்ம ஜிமின் பின்னாடி. இப்போ நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க, குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு ஒரு ஸ்பாட்டில் நின்று எதையோ தேடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தான், டேய் இங்கே என்னடா தேடிட்டுருக்க, எதுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த ஆள்கிட்ட நான் போய் சொல்லிட்டு வந்தேன்டா. போய் சொன்னியா, எதுக்குடா, இருட்டே நான் கண்டுபிடிக்கிறேன், இங்கே தான் இருக்கும், என்னதடா தேடிட்டுருக்க, கண்டுபிடிச்சிட்ட பார், அது இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து தூரத்தில் ஒரு பில்டிங் தெரிகிறத காட்டுறாரு. நம்ம டேவும் உத்து பார்க்குறாரு, பார்த்தா ஏதோ ஒரு பில்டிங் தெரியுது, ஆனால் அதை சுற்றி நிறைய மரம் இருக்கனால கிளியராக தெரியல. இப்போ நம்ம ஜிமின் தான், அதை பார்த்தல, என்னது அது ஒரு ஸ்கூல்டா, ஸ்கூலா, இங்கே காலேஜு, இப்போ அதை லைப்ரரியாக மாற்றிட்டாங்க, அது ஸ்கூலு, என்ன ஸ்கூல் அது, அது அபண்டன்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, யாருமே அந்த இடத்துக்கு போகிறதே கிடையாது தெரியுமா. அப்படியா, யூடியூப்பில் நான் நிறைய வாட்டி இந்த பில்டிங்கை பற்றி பார்த்துருக்கேன், என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த இடத்துல யாரோ அழுற மாதிரி, ஒரு சில டைம் பெல் சத்தம் போடுற மாதிரிலாம் கேட்குமா. அப்படியா, ஆமாண்டா, ஈவன் இந்த காலேஜை கூட அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்களாம். இதெல்லாம் யாரா உனக்கு சொன்னது, எனக்கு இதை பற்றி பார்க்குறதுல ரொம்ப பிடிக்கும்ட்டே, உனக்கு தெரியாது அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதனால் அந்த ஸ்கூலையும் இழுத்து மூடியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் இப்போது ரொம்பவும் மர்மமாக நைட் ஆனால் பெல் சவுண்ட் கேட்குறது, அப்படி இல்லைனா பெஞ்சு தூக்கி போடுற சவுண்ட் கேட்குறது, யாராவது கத்துற சவுண்ட் கேட்குறது, இப்படிலாம் கேட்குமா. ஆனால் பொதுவாக அபண்டன்டான இடத்துல அழுகிற சத்தம் மட்டும்தான் கேட்கும். இதில் அந்த அழுகிற சத்தம் மட்டும் கேட்காம மற்றது எல்லாமே கேட்கும்டா. அப்படியா, ஆமாம், அதுவும் கேட்குறது ஒரு பொண்ணுடைய வாய்ஸ். என்னடா சொல்கிற, ஆமாம், இங்கே நிறைய பேர் டூருக்கு வந்திருக்காங்க, ஏன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபாகியாக சில்லுன்னு இருக்கனால ஒரு சில கப்புள்ஸ்லாம் வருவாங்க. இந்த இடத்த சுற்றி பார்க்குறப்போ யாரோ ஒரு பொண்ணு யூனிஃபார்ம் போட்டு தூரத்தில் நின்று இவங்களை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்த விட்டே ஓடி இருக்காங்க தெரியுமா. அது அந்த பொண்ணு யாரையுமே அட்டாக் பண்ணது கிடையாது, ஜஸ்ட் அவள் வந்து அப்பியர் ஆகுறப்போ முதல்ல உடம்பெல்லாம் பில்லரிக்க ஆரம்பிக்குமா, அடுத்து ரொம்ப இருக்கிறத விடவும் ரொம்ப சில்லுன்னு இருக்குமா. அவள் ஏதோ ஒன்று எல்லார்கிட்டையும் சொல்ல ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்த எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அவள் இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே கம்யூனிகேட் பண்ணதில்லை. அப்படியா, ஆமாம் ஜிமின், நான் வேனில் உட்காந்துட்டு ஜன்னல் சைட் பார்த்துட்ருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வராரு. டக்குன்னு நம்ம சங்குப் தான் வந்து, ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே சார் கூப்பிடுறாரு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜிமின், ஏய் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம டேவை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க, நேராக அப்படியே ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. அப்போ நம்ம டேக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, நம்ம ஜிமினும் டேவும் சேர்ந்து அந்த ரூம்குள்ளே போக இப்போ நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. டக்குன்னு ஓடி போய் ஜன்னல் ஓப்பன் பண்ணுறாரு, பார்த்தா அவங்க இருக்கிறதுக்கும் அந்த ஸ்கூல் தூரமும் அழகாக தெரியுது. இங்கேருந்து அங்கே வியூ பக்காவாக இருக்குது, அந்த ஸ்கூலோடைய டெரஸ் வரைக்கும் கரெக்டாக தெரியுது. இப்போ நம்ம டே தான் இங்கேருந்து அந்த ஸ்கூலை பார்த்துட்டே இருக்க. இப்போ நம்ம ஜிமின், டே போகலாமா, என்னடா சொல்கிற, அதெல்லாம் வேண்டாம், ஏய் போகலான்டா, நல்லா இருக்கும்டா, உனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது தானே, ஆசையாக இருக்குதா, ஆனால் போனால் பிரச்சனை எதுனா வந்துட போகுதுடா, சார் எதுனா பார்த்தாருன்னா பிரச்சனை ஆகிடும், அவர்கிட்ட யார் சொல்ல போகிறது, நம்ம போகலாம். இன்னைக்கு நைட்டா, ஆமாம் நைட்னா கொஞ்சம் ரிஸ்க்கு மாதிரி தெரியுதே, டார்ச் இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம். டார்ச்லாம் எடுத்துகிட்டு வந்தியோ நீ, இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம டூர் போகிறோம்னு தெரிஞ்சதுமே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்.
அட பாவி, ஒரு சில விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கம்யூனிகேட் பண்ணவா? ஆமாடா, ஓஜா போர்ட். அட பாவி, நம்ம இன்றைக்கி அங்கே போய் ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? ஓகேடா. ஆனால் ஓஜா போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு 4 பேர் வேணும்ல? அதெல்லாம் இல்லை, 2 பேர் போதும். இல்லைடா, நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், 4 பேர் வேணும். அப்படியா? ஆமாண்டா. இல்லை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாருன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரூமில் இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த காலேஜை லைப்ரரியாக மாற்றின இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு கிளாஸ் ரூமும் அங்கே காலேஜாக இருக்கிறப்போ இருந்த ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் நிறைய செல்ஃப் வச்சு பழைய புக்குங்க, பழைய கதைங்க, ஈவன் அட்வென்ச்சர் ஆஃப் ஆல்ஃபாவுடைய புக்கு, ஜேர்னி ஆஃப் ஒமேகாவுடைய புக்கு, இது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. நம்மகிட்டே அது எல்லாத்தையும் பார்க்குறாரு. ரொம்ப பழைய புக்காக இருக்குது. பேப்பர் எடுத்து திருப்பும் போது பேப்பரே அப்பளம் மாதிரி உடையுது. அந்தளவுக்கு ரொம்ப பழைய புக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கேன். நம்ம டேக்கு ஏஸ்தட்டிக்னால் ரொம்பவும் பிடிக்கும். அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கனால அவருக்கு அங்கே இருக்கிறதுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்போ தான் நம்ம டேவை காட்டுறாங்க. உயரத்தில் ஏதோ ஒரு புக் கவர் வந்து நல்லா டார்க் ப்ளூவில் இருக்குது. ஸோ அந்த புக்கை பார்க்கணுன்னு ரொம்ப க்யூரியஸாக இருக்கனால நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, தனியாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அந்த ஷெல்ஃப் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அப்படியே மேலே ஏறி போயிட்டு அந்த புக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த புக்கை எடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த இடத்த பார்க்குறாரு. அந்த புக்கு இருந்த இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கேப் இருக்கும்ல, அந்த கேப் வழியா அந்த சைடில் யாரோ ஒருத்தவங்க அதே மாதிரி ஒயிட் கலர் யூனிஃபார்ம், மேலே ஷர்ட் மாதிரி போட்டுட்டு, கழுத்தில் ப்ளூ கலர் போ போட்டுட்டு, கீழேயும் நல்லா நேவி ப்ளூ கலரில் ஸ்கர்ட் போட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க நம்ம டேவை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம டேக்கு அந்த உருவத்துடைய கண்ணு மட்டும் தெரியுது, மற்றபடி முகம் எதுவுமே தெரியல. சரியாக தெரியவே இல்லை. நம்ம டேவும் கண்ணை கசுக்கிறாரு. அந்த உருவம் அங்கேருந்து போகுன்னு பார்த்தா நம்ம டே நினச்சது அந்த இதில் நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த உருவம் கொஞ்சம் கிட்ட தான் வருது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய ரைட் ஹேண்டை தூக்கி நம்ம டே கிட்ட லைட் அப்படி நீட்டுது. நம்ம டேவும் அதை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. டக்கு நம்ம ஜிமன் வந்து நம்ம டே கிட்ட, டே இங்கே என்ன பண்ணுறேன், கீழே ஒரு புக்கு பார்த்தா செம்மையாக இருக்குது வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து நம்ம டே கிட்ட சொல்லி அவர் கையில் வச்சுருக்க அந்த ப்ளூ கலர் புக்கை எடுத்து திரும்பி அவர் எங்கே எடுத்தாரோ அதே இடத்துல வச்சு திணிச்சிட்டு நம்ம டேவை கையை பிடிச்சி இழுக்க, ஹே ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுத்த அந்த ப்ளூ கலர் புக்கை திரும்பி எடுக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம டேக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அந்த திரும்பியும் அங்கேயே வச்சுட்டு சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் கூட வராரு. இப்போ நம்ம ஜிமன் தான் ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கும் போது, ஏய் ஏன் பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க, சீக்கிரம் வந்து தொலை. அது ஒன்றும் இல்லை. என்ன புக்கு? பலான புக்குடா. ஏய் என்ன சொல்கிற? இல்லை பழைய காலத்து புக்குன்னு சொல்ல வந்தேன். நானும் பயந்துட்டேன். காட்டு, இதை பாரு. என்ன இது ஏதோ பில்டிங் பிக்சரு, அந்த ஸ்கூல்டா. ஓ இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப அழகாக இருக்கேடா இல்லை? இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பில்டிங். ஆமாண்டா, ஆனால் அந்த ஸ்கூலில் ஏதோ நடந்திருக்குடா. அதனால தான் இப்படிப்பட்ட ஸ்கூலை விட்டு போயிருக்காங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் தானே புரியல. அந்த ஸ்கூலை ஏதோ ஒரு விஷயம்னால கைவிட்டிருக்காங்க. ஆனால் அதே ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு ஒரு பொண்ணு மட்டும் எல்லாரையும் பயமுறுத்துறான்னா எனக்கு அது ஏன் தெரிஞ்சுக்கணும்னு லைட்டாக ஆர்வமாக இருக்குடா. இல்லை எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மளால் அந்த பொண்ணுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் போன எல்லாருக்கிட்டேயும் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு தானே சொல்கிறாங்க. அப்போ நம்ம போனாலும் கண்டிப்பாக அவள் எதனாவது ஒன்று பேச ட்ரை பண்ணுவாள்ல. ஆமாம் பண்ணுவாதான். ஆனால் ஓ மூஞ்சி பார்த்து பயந்துட்டானா? சும்மா சும்மா பண்ணு. நம்ம போகிறோம், அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறோம், அந்த பொண்ணுக்கு நிறைய சாக்லேட் தான் வாங்கி கொடுத்துட்டு வரோம்.
ம். ஆமாம். கூட விளையாட ஆள் இல்லைன்னு சொல்வா. அப்போ நான் உன்னை விட்டுட்டு வரேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஜெமின் கிட்ட கொஞ்ச நேரம் ஃபன்னாக பேசிகிட்ருக்க. இப்போ அந்த இடத்துல வந்து ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் டைம் ஆகுது, பார்க்குறதுக்குன்னு எதனாவது ஒன்று எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாரும் அந்த இடத்துல பார்த்துட்ருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, ஃபோட்டோ பார்த்துட்ருக்காங்க. அதில் நம்ம சுகாவை தான் காட்டுறாங்க. அவர் ஜாலியாக அங்கே ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் போயிட்டு சுகாவோடைய பின்னாடி மண்டையிலே ஒரு அடி அடிக்க, இப்போ நம்ம யுங்கி தான், ஏய் ஏன்டா டேய் இந்த இடத்துல டவரே இல்லை, என்ன கேட்டுட்ருக்க நீ? ஏய் நான் பாட்டெலாம் உஷாராக டவுன்லோட் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். அட பாவி, என்ன நினச்சிட்ருக்க? இந்த புக்கெல்லாம் படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு நிம்மதியாக பாட்டு கேட்டால் போதும்டா. ஓ சரி, நம்ம கூட வர 2 வாண்டுகளை பார்த்தியா? ஆமாம், மேலே போயிருக்காங்க. அதுங்க 2ம் ஒன்றுத்துக்கு பிளான் போட்டுட்ருக்கு. என்னது? பக்கத்தில் இருக்க அபண்டன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அட பாவத்தா, தனியாவா போகுதுங்க? ஆமாம். ஏன்? நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம விட மாட்டோம்ல. ஓ, இப்போ என்ன பண்ணுறது? கூட போகலாம். கூட போறியா? ஏய் வேணாண்டா, அவங்க போகிறாங்கன்னா போட்டோம் விடு. கூட போகிறோம் அவ்வளோதான். எதுக்கு? தேவை பார்த்துக்கிறதுக்கா? 2 பேரையும் பார்த்துக்க தான். ஆமாம், நம்ம எதுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்? டேய் சொல்கிறத மட்டும் செய். சரி, ரூமில் உட்காந்து தூங்குறதுக்கும் அவன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கேயும் ஒத்துக்கிறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டிவி காட்டுறாங்க. அந்த லைப்ரரியிலேருந்து மொத்தமாக வெளியே வராங்க. வெளியே வந்து உங்களுக்கு கண்ணு ஃபுல்லாக அந்த அபண்டன்ட் ஸ்கூல் மேலே தான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டின்னர் சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்பவும் சீக்கிரமாக போய் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்துட்டு, என்னடா தூக்கம் வருதா, இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்க, நம்ம சின்ன ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே வராங்க. அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வராங்க. நம்ம ப்ரொஃபஸர்ஸ்லாம் அதை பார்த்துட்டு, அங்கே எங்கே போகிறீங்கன்னா, இல்லை சார் கொஞ்சம் வெளியே சில்லுன்னு இருக்குது, அதனால தான் காற்று வாங்கலான்னு, இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்ஸும் விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி இப்போ அவங்க வெளியே வந்ததுக்கு காரணமே ரூட்டு போட. இவங்க இங்கேருந்து டார்ச் அடிக்கிறாங்க. டார்ச் லைட்டு நேராக அந்த ஸ்கூலோடைய பில்டிங் மேலே போய் படுது. அந்த டார்ச்சு இங்கே பாரு, இங்கேருந்து அந்த டார்ச் லைட் போய் படுற இடம் வரைக்கும் நம்ம இங்கேருந்து நடந்து போயாகணும். எப்படியோ குறைஞ்சது 1 கிலோமீட்டராவது இருக்கும்னு நினைக்கிறேன்டா. பின்ன இருக்காதா? அதுவும் இல்லாமல் இறக்கத்தில் வர இருக்குது. உள்ளே எதுனாவது வந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது? ஓடி கூட வர முடியாது, அவ்வளோ காடாக இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம், பார்த்துருவோம். எத்தனை மணிக்கு போகிற மாதிரி ஐடியா? வெயிக்கலாம். ஒர்க்கிங் டைமு 12 மணிக்காம். நம்ம 11 மணிக்கு போகலாம். ஏன் மணி 10டா? அதான் 1 மணி நேரம் இருக்குல்லடா. இவங்களாம் அதுக்கு தூங்கணுமே. அதெல்லாம் மாட்டேன், வேணுங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் தான் கொஞ்சம் அப்படியே ஆர்வமாக இருக்க. இப்போ நம்ம டீவும் நம்ம ஜிம்மனுடைய வைஃப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிம்மன் சொன்ன மாதிரி எல்லாருமே ரூமுக்கு போயிடுறாங்க, ஆனால் தூங்க போகலை. இப்போ நம்ம ஜிம்மன் தான், இவங்க தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணால் சரி வராது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டீவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக அந்த காரிடோர்லாம் விட்டு தாண்டி ஒரு வழியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டையும் தாண்டிடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டை தாண்டினவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலேஜையும் தாண்டிடுறாங்க. தாண்டிட்டு கரெக்டாக அந்த பில்டிங்க்கு போக வேண்டிய வழி, அந்த இறக்கத்தில் லைட்டை இறங்கலான்னு போகும்போது பின்னாடி யாரோ நடக்கிற சவுண்டு. இப்போ அதை கேட்டதும் நம்ம ஜிமினும் நம்ம டீவும் ஒரு மாதிரி ஸ்டாச்சுவாக நின்றுடுறா. இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே என்னடா சவுண்டு கேட்குது? எனக்கும் அதுதான் பயமாக இருக்குது ஜிமின். இப்போ என்ன பண்ணுறது? அப்படியே திரும்பி ஓடிடலாமா? திரும்பி ஓடக்கூட முடியாது, பின்னாடி தானே சவுண்டு கேட்குது. பின்ன உட்காந்துடலாமா? ஐயா செத்தாலும் பரவாயில்ல, பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம், திரும்படா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு 2 பேரும் திரும்ப பார்த்தா பின்னாடி நிற்கிறது நம்ம ஜங்குக்கும் டீவும். ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுறது அவங்க 2 பேருக்கும். இப்போ நம்ம ஜிமின் தான், ஹே சி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க? அது ஒதுங்கலான்னு போகிறோம், நீங்கள் எது போகிறீங்க? எப்படி 2 பேரும் பார்த்துக்கிட்டு ஒதுங்குவீங்களா? ஏய் அது வந்து இரு டே
எங்கே போகிற? அது அந்த ஸ்கூலுக்கு. எதுக்கு? இல்லை, கொஞ்சம் க்யூரியஸாக இருக்க, பார்க்கணுன்னு. அதான். ஓ சரி, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கூட வரலான் தான். அப்போ நீங்களும் வரீங்களா? ஓ, வேண்டான்னு சொன்னால் கேட்க பார்ப்புறேன். அப்போ ஓகே, அப்போ நம்ம ஓஜா போர்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்னது ஓஜா போர்டா? யார், என்ன சொன்னீங்க? அது வந்து யூங்கி ஜிமின் ஓஜா போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஐயா, நம்ம 4 பேர் இருக்கோம்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீவும் ஜிமினும் முன்னாடி நடந்து போக, பின்னாடியே நம்ம ஜங்குக்கும் நம்ம யூங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம யூங்கி தான் நம்ம ஜங்கு கிட்ட, டேய் சரியான பைத்தியங்களாக இருக்கும் போகிறடா, ஓஜா போர்டெலாம் எடுத்துகிட்டு வருதுங்க, என்னடா இது? வா, உனக்கு பயமாக இருக்குது தானே? இல்லையே. அப்படி ஏன்டா வேர்க்குது? வேர்க்குதுன்னா சூடாக இருக்குது. டேய் எனக்கு நடுங்குதுடா, குளிர். சரி சரி வா. கண்டிப்பாக போய் ஆகணுமா? ஆமாம், உனக்கு டே கூட இருக்கணும், அதனால் போகிறேன். என்ன ஏன்டா கூட்டிகிட்டு போகிறேன்? மூடிட்டு வா. இந்த ஃப்ரெண்டுங்களும் எப்படி தான் புதக்குழியில் கொண்டு போய் தள்ளி விட பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே நம்ம ஜங்கு கூட போக, இப்போ நம்ம டிவியும் ஜிமினையும் தான் காட்டுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக நடந்து வந்துடுறாங்க. ஒரு பெரிய புதர் மாதிரி இருக்குது. அந்த புதரை 2 பேரும் சேர்ந்து விளக்கிட்டு அந்த புதரை விட்டு வெளியே வராங்க. அப்படியே நிமிந்து பார்த்தா அந்த பில்டிங் அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் பழசாக அங்கங்கே அந்த பில்டிங் மேலே செடியெல்லாம் பறந்து அப்படியே ஒரு மாதிரி விரிசல் விட்டு அங்கங்கே பாசி பிடிச்சி அங்கங்கே கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி பில்டிங்கே ரொம்பவும் பழசாக மாறி இருக்குது. அந்த இடத்துல ஒரு சொட்டு லைட் இல்லை, அவ்வளோ இருட்டாக இருக்குது. கதவு கீழே தொடர்ந்துருக்கு. அந்த மெயின் கேட் திறந்துருக்கவும் இவங்க 2 பேரும் முகத்தை பார்த்துக்கிட்டு, சரி சிமன் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே போகிறாரு. அதுவும் இல்லாமல் கையில் டார்ச் எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. இப்போ நம்ம டீ தான் அவருடைய ஃபேஸ் கிட்ட அந்த டார்ச் லைட்டை கொஞ்சம் அப்படியே நெருக்கின மாதிரி வச்சுட்டு உள்ளே அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. இன்னமும் உள்ளே என்ட்ராகலை. அந்த வாசல்லே நின்றுட்டு உள்ளே லைட் அடிக்க உள்ளே இல்லாமல் பேப்பரு பெஞ்சு அது இதுன்னு சொல்லிட்டு நொறுங்கி பறந்து கிடக்குது அங்கங்கே. இப்போ நம்ம டீ தான், டேய் என்னடா எல்லாம் இப்படி நொறுங்கி கிடக்கு? அதுவும் இல்லாமல் இது கிளாஸ் ரூம் கூட கிடையாது, காரிடோர் தானே? ஆமாண்டா, ஃபஸ்ட் ஃப்ளோர். இதில் ரைட் சைட் போனால் பிரின்சிபல் ஆஃபீஸ் வரும், லெஃப்ட் சைட் போனால் ஃபஸ்ட் கிரேட் ஸ்கூல் வரும். ஓ சரி உள்ளே போகலாம்ல? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தோம் ரொம்பவும் பழசாக இருக்குது அந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கிற ஃபேனு லைட்டு எல்லாம் உடஞ்சிருக்கு. பெஞ்செல்லாம் 2 பொழந்து கிடக்குது. பேப்பர் அங்கங்கே பறந்துருக்குது. ஒரு சில இடத்துல யூனிஃபார்மும் கிடக்குது. அது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த இடம் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக செகண்ட் கிரேடு. அங்கே 12th கிரேட் வரைக்கும் இருக்கும்னா அப்போ அந்த பில்டிங்குடைய ஹைட்டை நினச்சி பாருங்கள். இப்போ தான் இவங்க செகண்ட் கிரேட் காரிடோர்லேயே இருக்காங்க. செகண்ட் கிரேட்லேயும் பார்க்குறாங்க. அங்கே எதுவும் பெருசாக எதுவும் தெரியல, எந்த சவுண்டும் கூட கேட்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. அதுவே ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம டேக் கிட்ட கொஞ்சம் நெருங்கி வந்து நினைக்கிறாரு. நம்ம யூங்கியும் நம்ம ஜிமின் பின்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க இப்போ நம்ம ஜங்குக்கு, ஆமாம் முதல்ல இங்கே எதுக்கு வந்தோம்? அது உனக்கு தெரியாத ஜங்கு, இந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு யாருக்கிட்டேயோ கம்யூனிகேட் பண்ணலாம் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏய் என்ன இப்போ சேவை செஞ்சிட்ருக்கியா நீ ஆத்மாவுக்கு? எதுக்கு நான் கத்துற? ஏன் கத்துனா ஓடிடுமா என்ன? ஐயோ ஜங்கு கொஞ்சம் அமைதியாரு. இந்த இடத்துல ரொம்ப சவுண்டாக கேட்குது உன்னுடைய வாய்ஸ். கேட்டால் கேட்டுட்டு போச்சு, வாங்கடா வெளியே போகலாம். ஐயோ சும்மா இரு. டே எதுக்கு அங்கே போகிறேன்னு கேட்டதுக்கு க்யூரியஸாக இருக்குன்னு சொன்னேன். இதை சொன்னியா?
இப்போ போகிறதுல என்ன பிரச்சனை சங்கர்? கொஞ்சம் இரு, பார்த்துட்டு போயிடலாம். வந்துட்டோம்ல. ஐயோ, பேய் பைத்தியம் முடிச்ச பேய்ங்களா, வாங்கடா போகலாம். இரு சங்கர், கொஞ்சம் நேரம், அட்லீஸ்ட் 5th கிரேட் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகலாம். மொத்தமாக இங்கே எவ்வளோ இருக்குது? 12th கிரேட் வரைக்கும் இருக்குது. ஆட்டா போவீங்களா, போச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான். ஏய், நீ எதுக்கு பயப்படுறேண்ணா? யார் சொன்னது? அப்புறம் ஏன் கத்துற? கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் கேஷுவலாக ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நம்ம யூங்கிக்கு லைட்டாக சிரிப்பு வருது. பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரைட் சைடில் திரும்ப அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இவங்க நிற்கிற காரிடோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க காரிடோரில் ஏதோ ஒரு பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ப்ளூ கலர் ஸ்கர்ட் போட்டு அழகாக அப்படியே 2 பக்கமும் குடுமி போட்டுட்டு அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் தலையை, அந்த பாப்பா பாடும் பாட்டுக்கெலாம் நம்ம தலை ஆட்டுவோம்ல, அந்த மாதிரி தலை ஆட்டிக்கிட்டே நம்ம யூங்கியை பார்த்துட்ருக்கா. நம்ம யூங்கிக்கு அது ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஜிமினோட இடுப்பை பிடிச்சிட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்ல அவங்க சத்தம் போட்டால் அந்த உருவம் அங்கேருந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம யூங்கி இப்படி பண்ணுறாரு. பட் நம்ம ஜிமின் திரும்பி பலாருன்னு வைக்கிறாரு நம்ம யூங்கிக்கு. இப்போ நம்ம யூங்கி தான் கண்ணத்தை பிடிச்சிட்டு, ஏய் என்னத்துக்கு அரைஞ்சா, பின்ன இடுப்பில் கை வைக்கிறா, ஐயோ அங்கே பார்க்க சொன்ன அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கிக்கு சொல்ல, அதுக்கு நம்ம ஜிமினோர் நம்ம யூங்கி கை கட்டுற சைட் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா யாருமே இல்லை. இப்போ நம்ம ஜிமின் தான், அங்கே என்ன, அங்கே எதுவுமே இல்லையா? ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாப்பா பாடும் பாட்டுன்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு நின்றுட்டு தலையாடி நின்று, இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி கிட்ட நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ நம்ம இரு ஜிமின், அது பார்க்க எப்படி இருந்ததா? ஒயிட் கலர் ஷர்ட், ப்ளூ கலர் ஸ்கர்ட், 2 பக்கமும் குதிரைவாள், அப்படி தானே இருந்துச்சு? உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து நான் அதை ஆல்ரெடி 2 times பார்த்துட்டேன். அட பாவி, சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி ஷாக்காக நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிக்கிட்டே இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம தான், சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம சீக்கிரம் எதுக்கு வந்தோமோ அதை பண்ணிடலாம். எதுக்கு வந்தோம் அதை நான் சொல்கிறேன் ஜங்கு, கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. நம்ம டேவுடைய கண்ணுக்கு ஜிமினுடைய கண்ணுக்கு எதுவுமே இது வரைக்கும் தென்படவே இல்லை. ஆனால் நம்ம யூங்கிக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு மாதிரி க்ரீப்ஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பொண்ணு வந்து நிற்கும் போது அவளை சுற்றி ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது. அவளுடைய ஸ்கர்ட் ப்ளூ கலர், நல்லா டார்க் ப்ளூ கலர், ஷர்ட் கசங்கி இருக்குது, அழுக்காக இருக்குது, ஒயிட் கலர் ஷர்ட், கழுத்தில் போ கட்டியிருக்கா, 2 பக்கமும் முடி கலைஞ்சி போய் குதிரைவால் போட்டிருக்கா. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ட்ரிப்ஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் வைப் கொடுக்குது. அதெல்லாம் நம்ம யூங்கி நேரில் பார்த்து தான் அவருக்கு ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவருக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. நம்ம ஜங்குக் இருக்கனால தான் இருக்கார். இப்போது அப்படியே ஒரு வழியாக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்த்துட்டு நேராக 5th கிரேட்க்கும் வந்துடுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே நுழையிறாங்க. அந்த கிளாஸ் ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒவ்வொரு திங்ஸும் அப்படியே இருக்குது, உடையவே இல்லை, சுத்தமாக இருக்குது, தூசுப்படி கூட இல்லை. அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற லைட், ஃபேன் எல்லாமே அப்படியே இருக்குது, நொறுங்கவே இல்லை. என்ன ஆயிடுச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்க எல்லாருமே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. சரி, இந்த இடம் க்ளீனாக இருக்குல்ல, நம்ம இந்த இடத்துல உட்காந்து ஓஜா போர்டுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஓஜா போர்டை எடுத்து வெளியே வைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் யூங்கிக்கும் அதை பார்த்தது ஒரு மாதிரி கல்ப் பண்ண, இப்போ ஒன்று நம்ம யூங்கி தான் ஒரு மாதிரி இதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு, டேய் ஏன்டா இவ்வளோ பயப்படுற? உனக்கு அந்த உருவத்தை பார்த்தா தெரியும், எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? அதை போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம யூங்கி தான் ஒரு மாதிரி அந்த ஓஜோ பொடியை பார்த்துட்டு நம்ம ஜிமினையும் பார்க்க நம்ம ஜிமின் கிட்ட கூப்பிட்டு, சாரி அரைஞ்சதுக்கு, நீ இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி கூசிச்சா, பயத்துலேயே அரைஞ்சிட்டேன், சாரிண்ணா. அட போடா, சாரி சொல்லிட்டேன்ல, சரி வா விளையாடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஓஜா போர்டு எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபா காயின் நம்ம ஜிமின் எடுத்து வெளியே வைக்கிறாரு. அதை பார்த்ததும் நம்ம டேக் ஒரு மாதிரி க்யூரியஸ் ஆகுது. அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணுவான்னு நினைக்கிறியா அப்படின்லாம் கேள்வி கேட்க, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவோம், ஒரு நோட்டு பென் எடுத்து கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினுடைய நோட்டு பேக்கில் இருக்குது, அதை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம டீ தான் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு அழகாக ரைட் ஹேண்டை தூக்கி அந்த காயின் மேலே வைக்கிறாங்க. நம்ம ஜிமினும் டேவும் ஃபஸ்ட்டு வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்பையும் நம்ம ஜங்குக் வச்சிடுறாரு, நம்ம யூங்கி வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் கையை வைடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி வைக்கிறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேரும் ஓகே, நான் கேள்வி கேட்குறேன், அது வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருங்க, கையை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் தலையாடுறாங்க. இப்போது அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. வெறும் அந்த டார்ச் லைட்டுடைய வெளிச்சத்தில் தான் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. இப்போ இவங்க அப்படியே அந்த ஊஜா போர்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி அதை பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம ஜிமின் தான், இங்கே யாராவது இருக்கீங்களா? நாங்கள் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு எதனாவது சொல்லணுன்னா இந்த காயினை நகுத்தி உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் 2 வாட்டி இதே மாதிரி கேட்க நோ ரெஸ்பான்ஸ். இப்போ நம்மகிட்ட யாராவது இருந்தீங்கன்னா இந்த காயினை நவுத்துங்க அப்படின்னு சொல்ல லைட்டாக அந்த காயின் லைட்டாக ஒரு மாதிரி நடுங்குற மாதிரி ஆகுது. இப்போ நம்ம இவங்கி தான் என்னடா நடுங்குது அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு கையெடுக்கலான்னு போக பட் நம்மகிட்டே நம்ம ஜங்குடைய கையை அப்படி பிடிச்சிட்டு சரி யாருமே இங்கே இல்லையோ என்ன பண்ணுறது? இல்லை 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 அப்படிலாம் விடக்கூடாது, யாராவது இங்கே கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே பேசிகிட்டே இருக்கா. கொஞ்சமாக அந்த காயின் நகர்ந்து போகுது. எஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை கிட்டே போகுது. அப்போ நம்ம ஜிமினுடைய ஃபேஸை பார்க்கணுமே, அந்த சந்திரமுகியில் அந்த சலங்கையை பார்த்தது எப்படி முழிப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஜிமின் வந்து அந்த காயின் நவுந்ததை பார்த்துட்டு நவுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இவங்க எல்லாருக்கும் அள்ளு விடுது, நவுறுதுரா அப்படின்னு சொல்லி அள்ளு விடுது. இப்போ உடனே நம்ம டே தான் எதனா கேளுடா டக்குன்னு எதிர்க்க வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவருக்கு இப்போ பயம் கூட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஜிமின் சரி நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த காயின் திரும்பியும் சென்டருக்கு நவுந்து போயிட்டு லெட்டர்ஸ்க்கு நகர ஆரம்பிக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக லெட்டர்ஸ்க்கெலாம் போயிட்டு வருது. கடைசியில் கிளாரா அப்படின்ற ஒரு நேமை காட்டுது. அதாவது அங்கே இருக்கிற அந்த ஆன்மாவுடைய பேர் கிளாரா. இப்போ உடனே நம்ம ஜிமின் உங்கள் பேர் கிளாராவா, நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த காயினும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இப்போ அதுக்கு இவங்க அமைதியாக இருக்கும் போதும் அந்த காயின் நகர ஆரம்பிக்குது. என்னடா எதுவுமே கேட்காம நகருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மூஞ்ச பார்த்துட்ருக்க அந்த காயின் தானாக நகர்ந்து போய் ஸ்பீக் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போது என்னென்னா அந்த ஆன்மாக்கு இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும், இவங்க ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஆன்மாவுக்கும் இவங்க கூட ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவோம். இப்போ இந்த ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா சரி நீ இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த காயின் மெல்லமாக நகர்ந்து போயிட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் சத்தமாக ஐ டோன்ட் நோனா ஏன் நீ இங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இல்லைண்ணா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க அதுக்கு நம்ம ஜிமின் நம்ம ஜங்குக்கை பார்த்து அதுக்கு அது அர்த்தம் கிடையாது, அந்த ஆன்மா இங்கே ஏன் இருக்குன்னு அதுக்கே தெரியல, அதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ நம்ம ஜங்கு நான் மட்டும் இப்போ என்னடா கேட்டேன் அதான்டா கேட்டேன் இருந்தாலும் அது வேறு மாதிரி சொல்லுது. ஏய் நீ பேய் மாரி பேசாத, வேறு எதனா கேள்வி கேளு
நான் ஏன் கேட்கணும், நீயும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் நம்ம சங்குக்கையும் கோத்து கொடுக்க, இப்போ நம்ம சங்குக்கு உனக்கு எதுனா தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த காயினை நவுத்துது. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல. ஃப்ரீடமா? அப்போ அவள் இந்த இடத்துல மாட்டிகிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம டே. அதுக்கு நம்ம யூங்கி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஆ கேளு. சரி, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ இங்கேருந்து வெளியே போகணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணும் காயினை நவுத்தி எஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம டே என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பொண்ணு இங்கே வேணும்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தினால மாட்டிக்கிட்டு இருக்கா, இங்கேருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிமன் அதெல்லாம் ஓகே, எந்த ஆன்மாவாக இருந்தாலும் அது இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகணுன்னு தான் நினைக்கும், பட் இது ஏன் இங்கே வந்துச்சு அப்படின்றத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமன் என்ன பண்ணுறாருனா, சரி நான் உன்னை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நீ ஏன் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன்றத சொல்லு அப்படின்னு கேட்கவும், அடுத்த செகண்ட் அந்த காயின் எங்கேயோ பறக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஓஜா போட்டிருக்கு இல்லையா, அது லைட்டாக விரிசல் விட ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்ததும் டே என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி நவுந்து போயிட, எல்லாருமே ஒரு பக்கம் நவுந்து போயிடுறாங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த ஓஜா போர்டும் அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுது எங்கேயோ. நம்ம யூங்கி போயிட்டு நம்ம ஜிமின் பக்கத்தில் போய் நினைக்கிறாரு. நம்ம டேவும் நம்ம ஜங்கு கூட கொஞ்சம் அப்படியே கிட்ட போய் ஒரு கும்பலாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க. இப்போது நம்ம டே தான் என்ன பண்ணுறாருனா, நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, உன்னை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், உன் பேர் கிளாரா தானே? கிளாரா, நான் உன்னை இங்கேருந்து மொத்தமாக வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் நீ ஏன் இங்கே மாட்டிகிட்ருக்கேன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு லைட்டாக அந்த டோர் பக்கத்தில் ஃபாகு அப்படியே வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக புகை மூட்டமாக ஆரம்பிக்குது. இவங்களால இப்போ இந்த ரூமை விட்டு கூட வெளியே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அந்த இடத்துல புகை கிளம்ப ஆரம்பிக்க, இப்போ நம்ம ஜிமனுக்கு நம்ம யூங்கிக்கெலாம் கை நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்தாலே அந்த இடத்துல ஃபாகி வரும். ஸோ ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்க, இப்போது நம்ம ஜிமன் தான், எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வருதுன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு, எங்கே பார், அது ஜஸ்ட் ஒரு சோல் தான், என்னன்றத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஃபாகுக்கு நடுவில் ஒரு பிளர்ரி விஷன், அது பார்க்குறதுக்கு ஒரு உருவம் மாதிரி கூட இல்லை, ஒரு பிளர்ரி விஷன். ஜஸ்ட் அந்த ஷர்ட் நல்லா கிளியராக தெரியுது, அந்த ஸ்கர்ட் நல்லா தெரியுது, அவளுடைய 2 பக்கம் அந்த குடுமி நல்லா தெரியுது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, முட்டி உயரத்தில் தான் இருக்குது. சொல்லப்போனால் சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது, ரொம்பவும் சின்ன பொண்ணாக தெரியுறா. அவளுடைய ஃபேஸ் எதுவுமே தெளிவாக தெரியல. ஆனால் அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பிளாக் ஷேடோ அவளுடைய ஷோல்டரை ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்குது. அது ரொம்பவும் ஹைட்டாக இருக்குது. ரொம்ப ஹைட்னா நம்ம சக்குக்கூட ஹைட் இருக்கும், அந்த மாதிரி ஹைட்டில் யாரோ ஒரு பெரியவங்க மாதிரி இருக்குது. ஆனால் அது ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போ நம்ம ஜிமன், நம்ம டே, அது எல்லாருக்குமே அந்த பொண்ணை பார்த்தப்ப கூட இப்போ பயம் இல்லை, அந்த டார்க் உருவத்தை பார்த்து தான் அவ்வளோ பயம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அந்த இடத்துல முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜிமன் என்ன பண்ணுறாருனா, டே இப்போ நான் வந்து பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக்கு கொஞ்சமாவது ஹோலி ஸ்பிரிட் மாதிரி எதனாவது ஒன்று வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பேக்கில் வந்து இந்த ஜபமாலெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து ஒரு மாதிரி இது ஒன்று தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காட்ட, இப்போ நம்ம ஷக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த குழந்தை, அதாவது அந்த குட்டி ஆன்மா, அது என்ன பண்ணுதுன்னா லைட்டாக நம்ம டே பக்கம் கை நீட்டுது. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நகர்ந்து போயிட்டு அந்த குழந்தையோட கையை லைட்டாக பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலி அது பார்க்குறதுக்கு ஒரு மீடியம் மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபாகியாக ஒரு மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும்
கையை பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. நம்ம டேக்கு வந்து அந்த பொண்ணு கையை பிடிக்கிறது ஃபீல் ஆகவே இல்லை. ஆனால் அவள் ஹோல்ட் பண்ணுறான்றது நல்லா தெரியுது, கண்ணால் தெரியுது. அதை ஃபீல் பண்ண முடியல நம்ம டேவால். இப்போ அப்படியே அதை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. டேக் எதனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவோட கையை பிடிச்சிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கோடைய கையை நம்ம யூங்கி பிடிச்சிட்ருக்காரு. யூங்கியோட கையை நம்ம ஜிமின் பிடிச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் அந்த பொண்ணுக்கிட்ட லைட்டாக கையை கொடுக்க, அந்த பொண்ணு வந்து காற்றுலேயே அவருடைய கையை வந்து ஹோல்ட் பண்ணுறா. ஹோல்ட் பண்ண வேகத்துக்கு 4 பேர் ஒரே டைம் ஆன் த ஸ்பாட் அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க. இப்போது அப்படி நல்லா இமேஜின் பண்ணுங்கள். ஒரு அழகான மார்னிங். நம்ம டே, ஜிமின், யூங்கி அப்புறம் நம்ம ஜங்குக் 4 பேரையும் காட்டுறாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. அது வேறு எந்த ஸ்கூலும் இல்லை. இப்போது இவங்க மயங்கி விழுந்த அதே அபேண்டன் ஆன அதே ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா, அந்த பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டேவுடைய கையை பிடிச்சது மூலமாக அவங்களுடைய மைண்டை கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி என்ன நடந்ததுன்றதை அவங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறா. நம்ம டே, ஜிமின் அப்புறம் நம்ம யூங்கி, ஜங்குக் 4 பேரும் அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுமே புரியல. மூஞ்ச பார்த்துட்ருக்க அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், குட்டி குட்டி பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க பாடியை க்ராஸ் பண்ணி உள்ளே போகிறாங்க. அதாவது இப்போ அவங்க நிற்கிறது யாருக்குமே தெரியல. ப்ளஸ் அவங்களும் அந்த இடத்துல ஒரு ஷேடோ மாதிரி மட்டும்தான். அதாவது இவங்க அங்கே நிற்கிறது யாருக்கும் தெரியல. இவங்க அங்கே மனுஷங்க மாதிரி கிடையாது, ஒரு காற்று மாதிரி இவங்களுடைய உடம்புக்குள்ளே பூந்து ஒரு சில பிள்ளைங்க நடந்து போகிறாங்க. அவங்க அங்கே நிற்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொறுமையாக அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற வரைக்கும் எல்லாம் நார்மலாக இருக்குது. நார்மலாக கிளாஸஸ் போகுது, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஈவினிங் 3 மணி இருக்கும். பிரின்ஸிபல் ஆஃபீஸில் காட்டுறாங்க. பிரின்ஸிபல் சரியான குடி, அவ்வளோ குடிச்சிட்ருக்கான். ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தவன் அந்த இடத்துல ஏதோ ஒரு டீச்சர் வந்து ஒரு சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாங்க. அந்த டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவன் சேருக்கு பின் பக்கமாக திரும்பி உட்காந்துட்டு என்னமோ காதில் வாங்குற மாதிரி உட்காந்துருக்கான். ஆனால் அந்த டீச்சர் இவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. பாட்டில் எடுத்து மண்டையில் டம்மான்னு ஒன்று வைக்கிறான். அந்த டீச்சர் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகுறாங்க. சவுண்டு கேட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வராங்க. அவங்களையும் உடஞ்ச அந்த பாட்டிலை வச்சு குத்தி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் யூஸ் பண்ண அந்த ட்ரக்கு மண்டைக்கு ஏற 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 அங்கே இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொருத்தரையும் கொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு சில பேர் தப்பிச்சு ஓடிடுறாங்க, ஆனால் ஒரு சில பேர் அதே இடத்துல மாட்டிக்கிறாங்க. இப்போது அதே மாதிரி தான் ஸ்கூல் மொத்தமும் காலியாக ஆரம்பிக்குது. இவன் ஸ்கூலுக்குள்ளே தனியாக அந்த கை நிறைய ரத்தத்தோட அந்த கண்ணாடி கிளாஸோட போதையில் கண்ணை மூடிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தள்ளாடி நடந்துகிட்ருக்கான். அப்போ தான் அந்த 5th ஃப்ளோருக்கு போகிறான். 5th ஃப்ளோரில் ஒரே ஒரு குழந்தை ரொம்பவும் பாவமாக அவ்வளோ இன்னசென்ட்டாக பெஞ்சுக்கு கீழே ஒளிஞ்சிட்ருக்கா. பயத்தில் வெளியே கூட போகாமல் ஒளிஞ்சிட்ருக்கா. இவனுக்கு அந்த குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்குது. ஸ்கூலில் யாருமே இல்லை. அந்த குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டு அந்த ரூம் சைட் போகிறான். இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தைய அவன் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருக்கிறப்போ ரொம்பவும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டான் அந்த குழந்தை. அதாவது அந்த பிரின்சிபல் ட்ரக்குக்கு அடிக்டட். ஆனால் ட்ரக் எடுக்காமல் ஒரு சில டைம் இருக்கிறப்போ அந்த குழந்தைய பார்த்தாலே கொஞ்சம் பேசுவான். ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணிடுதுன்னா, இது நம்மளுடைய பிரின்சிபல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் அந்த குழந்தை வந்து அப்படி ஏதோ யாரோ ஒருத்தவங்க காப்பாற்ற வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரங்கிட்டேயே ஓடிடுது. அவன் என்ன பண்ணுறான், போதையில் அந்த குழந்தைய குத்திடுறான். குத்துனவன் சும்மா இல்லாமல் அந்த குழந்தையுடைய பாடியை தோல் மேலே போட்டு அந்த இடத்துல தள்ளாடி நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தையுடைய உசுறு முழுசாக கூட போகவே இல்லை. அரை உசுராக தோள்பாட்டையில் கிடக்குது. ஒரு மாதிரி அழுது தேம்புது. உயிர் போகிற கண்டிஷன். எப்படி வலிச்சிருக்கும் அந்த குழந்தைக்கு. தப்பிக்க கூட முடியல. தப்பிக்கிறதுக்குன்னு போனவன் கையாலேயே குத்து வாங்கப்பட்டு அவனுடைய தோள்பட்டையில் அழுதுகிட்டு அந்த வலி தாங்க முடியாமல் ஒரு மாதிரி அழுது அவன் தோல் மேலேயே படுத்திருக்கு. இவன் போதையில் தள்ளாடி நடந்தவன் கால் ஸ்லிப் ஆகி 5th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே விழுந்து செத்து போகிறான். அரை உசுராக இருந்த அந்த குழந்தையும் அதே இடத்துல இறந்து போகுது. இது எல்லாத்தையும்
இவங்க 4 பேரும் ஒரு ஓரத்தில் இருந்து நடக்கிற எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இவங்களால போய்ட்டு அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது. ஏன்னா இவங்களால அந்த குழந்தைய தொடவும் முடியாது. ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஜஸ்ட் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத விஷுவலாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மீடியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சோலாக தான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அப்படின்றதுனால இவங்களால ஹெல்ப் பண்ணவும் முடியாது. நம்ம ஜிமின், ஜங்குக், யூகி உட்பட அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு நடந்த அநியாயத்தை பார்த்து. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம், பிஞ்சு குழந்தை அந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நினச்சது முடியாமல் போச்சு. காப்பாற்றிடுவான் அப்படின்னு நினச்சி போனவ அவன் கையாலேயே செத்து போச்சு அந்த குழந்தை. பாவம், இப்போ வரைக்கும் தான் உயிரோடு தான் இருக்கும், இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கு அந்த குழந்தை. அதுவும் இல்லாமல் அவனுடைய ஆத்மா, அதாவது அந்த பிரின்சிபலுடைய ஆத்மா இன்னமும் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு தான் இருக்குது. அந்த குழந்தை இங்கேருந்து வெளியே கூட போக மாட்டேங்குது. இப்போது இந்த இடத்துல அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் ரியல் லைஃப்பில் இவங்க எல்லாருக்குமே திரும்பியும் அந்த மயக்கம் தெளிய ஆரம்பிக்குது. அந்த விஷுவல்லேருந்து எல்லாருமே நார்மலாக இந்த பக்கம் வந்துடுறாங்க. கண்ணை திறந்து பார்க்குறாங்க, ஆப்போசிட்டில் அந்த குழந்தையும் இல்லை, அந்த பிளாக் ஷேடோவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேரில் வந்ததுக்கப்புறமேட்டும் நம்மகிட்டே அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த குழந்தை ரொம்ப பாவம், அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவங்க மனசில் இருந்த பயம்லாம் போயிடுச்சு, கோவம் தான் இருக்குது அந்த பிளாக் ஷேடோ மேலே. அது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க வெறும் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டேக்கு எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்கா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேருமே சேர்ந்து ஒரு சின்ன பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. திரும்பியும் ஓஜா போர்டை எடுக்கிறாங்க, உடஞ்சி போனதை ஒன்று சேர்க்குறாங்க, திரும்பியும் அது மேலே ஒரு காயின் வைக்கிறாங்க. கிளாரா அப்படின்ற அந்த குட்டி குழந்தை கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த வாட்டி எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அந்த குழந்தை வந்து பேசவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திகிட்ருக்கா. ஐம் ஸ்கேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த காயினை நவுத்துது அந்த குழந்தை. இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே அந்த குழந்தைகிட்ட, இங்கே பாரு பாப்பா, தயவு செஞ்சு பயப்படாத, நான் உன்னை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறேன், உனக்கு என்ன வேணும், நாங்கள் உன்னை எப்படி கொண்டு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல, எதனாவது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த குழந்த ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹோல்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது எனக்கு ஒன்று ஒரு தடவை பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதனால் நம்ம டே, ஜிமின், ஜங்குக், யோங்கி 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க. இவங்க நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, எப்போ இந்த பொண்ணு வந்து நின்னாலும் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் ஷேடோ அது எப்போவுமே இந்த குழந்தையுடைய ஷோல்டரை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் அந்த குழந்தையால் கொஞ்சம் கூட நகர முடியல. அதனால அந்த பிளாக் ஷேடோவை அந்த குழந்தையிலேருந்து ஒரு 2 செகண்ட் நவுத்தி வச்சாலும் நம்ம அந்த குழந்தைய ஒரு தடவை பிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை இந்த இடத்துல விட்டு வெளியே போயிடும் அப்படின்றது தான் இப்போ கான்செப்ட். இப்போது அந்த பிளாக் ஷேடோவை எப்படி நவுத்துறது, அதுதான் இப்போ இங்கே கேமே. இப்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டேக்கிட்ட இருந்த அந்த ஜவமாலை இருக்கு இல்லையா, அதை கையில் வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போது நம்ம ஜிமின் சொல்கிற ஒரே விஷயம், எப்படியாவது இந்த ஜவமாலையை யூஸ் பண்ணி அந்த பிளாக் ஷேடோவை அடித்து நவுத்துறேன். ஆனால் இது பவர்ஃபுல்லான்னு எனக்கு தெரியல, ஏதாவது பண்ணி அந்த பிளாக் ஷேடோவை கண்டிப்பாக நவுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இப்போ இவங்க இவ்வளோ நேரமாக அந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு தேடி அலைஞ்சவங்க அந்த பிளாக் ஷேடோவை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்துக்கு ஏறி போகிறாங்க. மேலே ரூஃப் டாப்கே போய்ட்றாங்க. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, ரூஃப் டாப்பில் எட்ஜில் அந்த ஸ்கூலுடைய உச்சத்தில் ஒரு கார்னரில் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு அந்த பிளாக் ஷேடோ அப்படியே வெளிப்பக்கமாக பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கு. லைக் கீழே விழ போகிற மாதிரி நின்றுட்டுருக்கு. இவங்களுக்கு அதை பார்த்ததும் லைட்டாக பயம் இருக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாரா, நாங்கள் இங்கே இருக்கோம், இந்த பக்கம் திரும்பி பாரு, உன்னால் இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த குழந்தை அந்த பிளாக் ஷேடோவுக்கு முன்னாடி வெளிப்பக்கமாக பார்த்து திரும்பி நின்ன குழந்தை கழுத்தை மட்டும் திருப்பி இவங்களை திரும்பி பார்க்குது. அந்த குழந்தைக்கு இவங்க பேசுகிறது கேட்குது, புரியுது. ஆனால் இந்த குழந்தை திரும்பும்போது அந்த பிளாக் ஷேடோவும் திரும்புது. இந்த குழந்தை நடக்கும்போது அந்த பிளாக் ஷேடோவும் நடக்குது. லைக் 2 பேருமே என்னமோ ஒட்டி பிறந்தவங்க மாதிரி. இந்த குழந்தையுடைய நிழல் மாதிரியே அவன் இருக்கான். இந்த குழந்தை என்ன பண்ணாலும் அதை பண்ணுறான். இப்போது என்ன பண்ணுறதுன்னு இவங்க யாருக்குமே புரியல. சரி, கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொங்கு பொறுமையாக கிட்ட நடந்து வராரு.
அந்த ஷேடோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்கு தூக்கி ஒரு பக்கம் வீசி அடிக்க அந்த ஸ்கூல் மேலே உள்ள டேங்க்கில் இடித்து நம்ம ஜங்கு கீழே விழுறாரு. ஷோல்டரில் அடிபடிச்சது பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சு நிற்கிறாரு. இப்போ பரவாயில்ல, அடிப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கிட்ட நெருங்குறாங்க. ஆனால் அந்த பிளாக் ஷேடோ ஒரு பேரியர் மாதிரி போட்டு வச்சுருக்குது. கிட்டேயே நெருங்க முடியாத மாதிரி, அப்படியே நெருங்கினாலும் தூக்கி அடிக்குது. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருனா, மனசில் தைரியத்தை வச்சுக்கிட்டு கையில் அந்த ஜபமாலை, அந்த ரோஸ்ட்ரியை கையில் வச்சுட்டு அப்படியே முன்னாடி ஓடி போகிறாரு. பேக் சைட்லேயே நவுத்தி விடுது. ஆனால் நவுத்தி விடும்போது நம்ம ஜிமின் கையில் இருந்த அந்த ரோஸ்ட்ரி இருக்கும்ல, அதை அப்படியே பறந்து போயிட்டு அந்த பிளாக் ஷேடோ மேலே பட அந்த பிளாக் ஷேடோ மல்லாந்து விழுற மாதிரி கிட்ட அப்படியே கீழே போயிடுது. அந்த குழந்தை அந்த கேப்பில் ஓடி வந்துடுது. அந்த பேரியரை தாண்டி வந்துடுது. நம்ம கீழே விழுந்தவர் முட்டி போட்ட மாதிரி ஒரு மாதிரி ஏஞ்சிக்க ட்ரை பண்ண, பட் அந்த குழந்தை வந்து ஓடி வந்து நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிடுது. லைக் நம்ம டேவால் அந்த குழந்தைய வந்து இப்போ ஃபீல் பண்ண முடியுது. யாரோ கட்டி பிடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண முடியுது. நம்ம டேவால் அந்த குழந்தைய பார்க்க முடியுது. அந்த குழந்தையுடைய முதுகில் கை வைக்க முடியுது. அந்த குழந்தையோட ஃபேஸை இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு மாதிரி இந்த குழந்தைய ஹோல்ட் பண்ண அந்த ஷேடோ எழுந்திருக்குது. உக்கிரமாக மாறுது. ரொம்பவும் கோவப்படுது. நம்ம கிட்ட நெருங்கி வர ட்ரை பண்ணுது. பட் நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, ஓடி போயிட்டு அந்த ரோஸ்ட்டை எடுத்துகிட்டு நம்ம டேவை வந்து ஹக் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் ஹக் பண்ணுறதை பார்த்ததும் நம்ம யூங்கி வந்து ஹக் பண்ணுறாரு. இவங்க மேலே, அதாவது நம்ம டேவை ஜிமின் ஹக் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினை அப்படியே நம்ம யூங்கி வந்து கவர் பண்ண மாதிரி மொத்தமாக ரவுண்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. இவங்க 3 பேரையும் ஹக் பண்ண மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக எல்லோரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம டேவை. இப்போது இவங்க எல்லாருக்கும் நடுவில் நல்ல ஒரு வார்ம்னஸில் இருக்கிறது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு இவங்களுடைய பாடி வார்ம்னஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஹக் பண்ணிகிட்டு இருந்த அந்த டைட்னஸ் குறைய ஆரம்பிக்குது. அதாவது அந்த குழந்தை வந்து அந்த இடத்துலேருந்து மறைய ஆரம்பிக்குது. இவங்களுடைய கண்ணிலேருந்து அந்த குழந்தை மொத்தமாக வானிஷ் ஆக ஆரம்பிக்குது, கரைய ஆரம்பிக்குது. மொத்தத்தில் போக போக அந்த குழந்தை அந்த இடத்துல இல்லை. அதாவது அந்த பிளாக் ஷேடோவை விட்டு இந்த குழந்தை கொஞ்சம் நவுந்து வந்ததும் அந்த குழந்தைக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க இல்லையா வெளியே போகிறதுக்கு. ஸோ அதோடைய ஆத்மா வந்து சாந்தியாகி அந்த இடத்துல இருந்து அது மறைஞ்சு போயிடுது, மொத்தமாக மறைஞ்சு போயிடுது. இந்த குழந்தை இல்லாதனால அந்த பிளாக் ஷேடோவும் அந்த இடத்த விட்டு டோட்டலாக அழிஞ்சிருது, மொத்தமாக மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த இடத்துல ஹக் பண்ணிட்டு இருந்த 4 பேரும் பொத்துன்னு கீழே அப்படியே டயர்டாக விழுந்து கிடக்க ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. நம்மகிட்டே ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜகு கிட்ட போயிட்டு, ஓகே தானே நீ? அந்த குழந்தை ஹக் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரி விடு, அவள் இப்போ ஹாப்பி, அவள் ஃப்ரீ ஆகிட்டால. சரி போகலாமா? நான் இங்கே வந்தது இருக்கும், ஆனால் நடந்தது என்னென்னமோ. சரி வா போகலாம். உன் கையால் அந்த குழந்தை சந்தோஷமாகணும்னு இருக்கு. ஏய் ஜிமன் எழுந்துரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷகுக் தான் கால் மட்டில் படுத்து கிடக்கிற ஜிமினை ஒரு உதைக்க கூட சேர்த்து இவங்க உதைக்கிறாரு. இப்போ பொறுமையாக 4 பேர் எழுந்துக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. அந்த பில்டிங்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அந்த கிரிப்ஸியான அந்த ஒரு உள்ளே போகிறப்போ ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா, அந்த பயம் இப்போ சுத்தமாக இல்லை. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீல், ஏதோ ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீல். இவங்க அப்படியே நடந்து அந்த லைப்ரரி சைடு வந்து நடந்து வந்துட்டுருக்கா. ப்ரொஃபஸர்ஸ் எல்லோரும் இடுப்பில் கை வச்சு நின்றுட்டுருக்காங்க. எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஜங்குக்கும் டேவும் வெளியே போகிறது கேமரா மூலமாக வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ இவங்க எங்கே போனாங்கன்றது தெரியாமல் யாருமே தேடாமல் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க வர சவுண்டை கேட்டு ரெடியாக இருந்திருப்பாங்க அடிக்கலான்னு சொல்லிட்டு. 4 பேராக வரவும் இவங்களுக்கு செம ஷாக்காக உட்காந்துட்ருக்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க எல்லாருமே திரும்பியும் அந்த காலேஜுக்கும் போயிட்டாங்க. போகிற வழியில் தான் நம்ம டே ஒன்று கவனிக்கிறாரு. அந்த குழந்தை திரும்பியும் நம்ம டேக்கிட்ட வந்து ஸ்மைல் பண்ணி டாட்டா காட்டுது. ஒரு ஸ்பாகி பிளேஸில் நின்றுட்டு நம்ம டே ஸ்மைல் பண்ணுறாரு. கை காட்டலை, ஜஸ்ட் ஸ்மைல் மட்டும் பண்ணுறாரு. அந்த இடத்த விட்டு அந்த குழந்தை வேனிஷ் ஆகிடுது. நம்ம டே நோட்டீஸ் பண்ணுது, பின்னாடி அந்த பிளாக் ஷேடோ இல்லை. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்ம டேவை காட்டுறாங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த காலேஜுக்கு போக. ஆனால் அங்கே போனால் அந்த பிரின்ஸிபல் கிட்டே மாட்டிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் கிடைக்குது, பனிஷ்மெண்ட்டெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்க அந்த ஒரு
ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய வந்து எப்படியோ காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் அவங்க மனசில் ரொம்பவும் ஆழமாக பதிஞ்சு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க 4 பேருமா சேர்ந்து. இப்போ அவங்களுடைய டேஸும் நார்மலாக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை இவங்க 4 பேருக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க, வெளியே எங்கேயுமே சொல்லலை. ஓகே டியர்ஸ், நான் இந்த ஸ்டோரி எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா எவ்ரி ஒன், ஐ லவ் யூ ஆல், பை பாய்.